இந்த தாவணி போட்ட தீபாவளி அந்த சாங் வந்து மாண்டே ஷார்ட்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ எல்லாரோடையும் அவரையும் நடக்க விட்டுல நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். 2 தடவை ஷூட்டிங் போச்சு. 3வது நாளோ 2வது நாளோ என்ன கூப்பிட்டாங்க. தம்பி நடந்து வரும்போது மார்க்கெட் பிளேஸ்ல எல்லாம் என்ன நடக்க வர்றீங்க, போறவன் வரவெல்லாம் என்ன உரசிட்டு போறான். இந்த கேரக்டருங்கிறது ஒரு கெத்து. நான் கேட்கும்போது அது மேல ஒரு பெரிய ஒரு மரியாதை. அது போயிடும். எல்லா இடத்துலையுமே என்ன அப்படி யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு உள்ள அடிச்சது நடாது. சரி நான் பார்த்துக்கிறேன் சார். எப்பயுமே எல்லாரும் சொல்றது நம்ம கேட்க மாட்டோம். ஒரு கதைக்குள்ளேயே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட், ஒரு கேமராமேனு, ஒரு ஆர்டிஸ்ட்டு உண்மையாக உணர்ந்து ஒரு சில நேரம் சொல்லும்போது இது எப்பறம் நம்ம மிஸ் பண்ணோம், கரெக்டு தானே சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நடக்க விடல. சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டேன். எங்கேயாவது தான் வரும் அப்படியே ஒரு மாண்டே ஷாட்னா பந்து உதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் பயந்து நின்னாங்கன்னா அது நிற்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ண விட்டா டான்ஸ் ஆட வச்சிருப்போம். இல்லாட்டா நாங்கள் மாஸ்டர் கூட்டு வச்சப்பா 2 ஸ்டெப்பு போட சொல்லிப்பான்னு சொல்லுவோம். ஆனாலும் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து அவர் இந்த முண்டா சூரியனை சாங்கு கேட்குறாரு. அப்படியே கண்ணை மூடி மொத்தமும் கேட்டார். முடிச்சதுக்கு பிறகு அப்படி கண்ணை திறந்து பார்த்தாரு. அந்த அப்படி அவர் வந்து தம்பி வைப்ரேஷன் ஆகுது தம்பி, ஐயனார் செல்லம் அப்படி வைப்ரேட் ஆகுது தம்பி. என்னை பற்றி சொல்லி 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 வந்து இதை விட நல்ல சாங் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி பையன் மேலே ஒன்று கை வச்சுலேன்னு சொல்லி தேனி கம்பம் சுற்றுப்பத்தி ஏரியாலாம் அவங்க சொன்னதான் சட்டம். அவங்கள தாண்டி எதுவும் பண்ண முடியாது. என்கிட்ட பேசின மாதிரி வேறு யார்ட்டையும் பேசாதீங்கன்னு விஷயத்தை அப்படியே மறந்துக்கினே ஒருத்தர் ஃபோன் பண்ணி வச்சு கட் பண்ணி அவர் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் அந்த தப்புன்னு மிதிப்பார். மிதிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு மிதி, ஒரே ஒரு டைலாக் தான் வச்சுருந்தேன். அவர் என்னை கூப்பிட்டார். அந்த இடத்துல நிறுத்திட்டார். அவர் ரொம்ப முக்கியமானதுலாம் தம்பி ஒரு நிமிஷப்பா தனியாக கூப்பிடுவார். எல்லாரும் மத்தியில் பேச மாட்டாங்க. ஒரு டிரெக்டர் தான். சரி சார் அப்படி இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது தம்பி. கண்ணா அவரை கண்ணா இந்த இடத்துல இன்னொரு பவர்ஃபுல்லாக இன்னொரு இது இருந்தால் நல்லாயிருக்கும். அடிச்சா அது வந்து அப்படி இருக்கணும். ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கம்போஸ் பண்ண போயிட்டார். இன்னும் ஒரு அடி கூட எக்ஸ்ட்ரா இருக்கலான்னார். அது மட்டும் இல்லை தம்பி, நான் மொதல் இங்கே வர்றேன், சரௌண்டிங் மொத்தம் தான் நானும் சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால எனக்கு 2 வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம் தம்பினார். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா ஒரு அடி அடித்தா புளி அடித்த மாதிரி இருக்கும். அந்த அடியை அதுக்கப்புறம் நான் பல படங்களில் தெலுங்கு படங்களை பார்த்துருக்கேன். அப்படி அடித்து திரும்பி இன்னொருத்தன் வருவான், தூக்கி போட்டு சுற்றுப்பத்தில் இருக்கிற எல்லாரும் உசினியும் கலந்துருக்கடா, இந்த மண்ணில் வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினச்சா தலை வேற கால் வேற தனித்தனியாக போயிடும். இதுதான் என்கிட்ட அந்த டைலாக் ஃபஸ்ட்டு. அவர் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை பேசாதான் சொன்னால் அப்போ ராமகிருஷ்ணன் சார் செட்லேயே இருந்தாங்க. நன்றியில் முக்கியமான லிஸ்ட்டில் அவரும் உள்ள வந்துட்டார். அவர்கிட்ட நானும் அவர் டிஸ்கஸ் பண்ணி டக்குன்னு அங்கேயே 2-3 இன்னொரு எக்ஸ்ட்ரா அந்த மீட்ரு அவர் சொன்னார். அந்த மீட்ரு பத்தலை மீனார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க சொல்லிட்டு அங்கே இன்னும் 2-3 வார்த்தை போட்டு அந்த அப்படிதான். விஜய் சார்லேருந்து சூர்யா சார் பண்ணுற படத்துல இருந்து இங்கே விஷால் சார் பண்ணும்போது நீங்கள் ஏதோ மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருந்ததா? எதுவுமே மாற்றலை. அப்படியே தான். பர்டிகுலராக செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு தாளம் போடுற மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று சார் அதை நான் கேட்கலாம். ஏன்னா ரொம்ப ஐகானிக்கான நிறைய ஃபைட் இருக்கு. அந்த பஸ் ஃபைட்டும் சரி, அந்த தாளம் போடுற ஃபைட்